ஜே மற்றும் ஜெரி தீவின் கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது காற்றில் பறந்து வந்த ஒரு சுருங்கிய பழைய பொக்கிஷ வரைபடத்தை ஜெரி பிடிக்கிறார். அதில் பொக்கிஷத்தைப் பற்றி அறிந்தவுடனே ஜே மற்றும் ஜெரி தங்கள் சிறிய படகான தெசால்டி பிக்கிள் ஐ பொக்கிஷ தீவுக்கு நோக்கி ஓட்டினர். அந்த வரைபடத்தில் ஹார்ட் ராக் இற்கு கீழே பொக்கிஷம் புதைக்கப்பட்டுள்ளதாக ஜெரி படித்தாள். ஜே பெருமிதமாக புன்னகைத்தான். தங்கம், வைரங்கள், மாணிக்கங்கள், நாம லட்சாதிபதிகளாக போறோம். அவர்களது படகு மணற்பரப்பில் ஒடுங்கியவுடன் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இறங்கினார்கள். அந்த ஹார்ட் ராக்கை கண்டுபிடிப்போம் என்று ஜெரி தன் திசை மாற்றி கருவியை எடுத்துக்கொண்டாள். அவர்கள் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்து திசைக்குறியின் உதவியுடன் அதைக் கடந்து சென்றனர். பிறகு அங்கிருந்து பயமாக தொங்கும் கயிற்றுப்பாலத்தின் வழியாக அவர்கள் சென்றனர். அந்த கயிற்றுப்பாலம் அங்கு இங்கு ஆடிக்கொண்டிருந்தது. ஒரு வழியாக அதையும் கடந்து சென்றனர். களிமண் பள்ளத்தாக்கில் விழுந்து வழுக்கிக் கொண்டே சிறிது தூரம் சென்றனர். இறுதியில் அவர்கள் ஒரு வெளிச்சமான இடத்தை அடைந்தார்கள். மையத்தில் ஒரு மிகப்பெரிய இரங்கல் பாறை இதய வடிவில் அமர்ந்திருந்தது. இதுதான் அது என்று ஜே கத்தினார். பிறகு அவர்கள் இருவரும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களால் தோண்டத் தொடங்கினர். மேலும் கடினமாக முயன்றனர். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க ஒரு வழியாக பொக்கிஷப் பெட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். பிறகு அதை திறந்து பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளே அந்த பெட்டி வித்தியாசமான பொருட்களால் நிரம்பியது. பழைய பருத்த கரடி பொம்மை, சிறிய ஓவியக் குறிப்பு புத்தகம் மற்றும் ஒரு மடிக்கப்பட்ட கடிதம். ஜெரி கடிதத்தை திறந்து படித்தாள். அதில் இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவருக்கு இந்த பெட்டி எனக்கிருந்த மிக மதிப்புமிக்க பொருட்களை கொண்டுள்ளது. இவை தங்கத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் பாசத்துடன், சந்தோஷத்துடன் மற்றும் இன்பத்துடன் அளிக்கப்பட்டவை. எனது உண்மையான பொக்கிஷம் பணமல்ல, அது நினைவுகள், சிரிப்புகள் மற்றும் ஒவ்வொரு சாகசத்தையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிய நண்பர்கள். இது நான் எதிர்பார்த்தது இல்ல. ஜெரி மழலை போல் புன்னகைத்தாள். நான் புரிந்து கொண்டேன். இந்த பொக்கிஷம் பிரகாசமான பொருட்கள் பற்றியதல்ல, உண்மையில் மதிப்புள்ள விஷயங்கள் பற்றியது. நாமும் இப்போ ஒரு நல்ல நினைவினை உருவாக்கிட்டோம். அதுதான் உண்மையான பொக்கிஷமா இருக்கலாம். சந்தோஷமாக மனநிறைவுடன் வீட்டிற்கு திரும்பினார்கள். Thanks for watching. Please subscribe and support for more videos.